நீங்க 10th படிங்க, 12th படிங்க, காலேஜ் படிங்க, எதுவா இருந்தாலும் இந்த சிலபஸை கையில வச்சுக்கிட்டு படிங்க. ஃபர்ஸ்ட் திங் பேசிக் மேத்ஸ். நான் கொடுக்க போற இந்த டாபிக் எல்லாத்தையுமே நீங்க 10th லெவல்ல இருந்தே ரொம்ப உங்களை ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும். ஒன்னு ஃபேக்டரைசேஷன். இது இல்லாம எந்த மேத்ஸும் கிடையாது. எலிமினேஷன் மெத்தட், ஸ்கொயர் ரூட்ஸ், ப்ராபபிலிட்டி, எல்லாம் மென்சுரேஷன் ஃபார்முலாஸ், ஜியோமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் சொல்லக்கூடாது, ஃபார்முலா. இப்பதான் உனக்கு தோணுது, பேச்சு வாக்குல ஒருத்தவங்க பேசும்போது பல பிழைகள் இங்கிலீஷ்ல ஏற்படலாம். கீர்த்தனா மாதிரியான மினிஸ்டர்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்திருப்பாங்க. அவங்க என்ன சர்ச் பார்க் ஆர் விலமால இருந்தா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இங்கிலீஷ் இஸ் நாட் ஆர் நேட்டிவ் லாங்குவேஜ். இயர் அண்ட் தேர் வி மேக் மிஸ்டேக்ஸ். நாளடைவில் அதை நம்மளால கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஆறாவது முக்கியமான விஷயம், மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியது குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஏழாவது, நீங்க 10th முடிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்கா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒரு 12th முடிக்கிறீங்க, இன்ஜினியரிங் முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் அண்ட் 9th இந்த பர்டிகுலர் டாபிக் உங்களுடைய ஐக்யூவை செக் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி டியூரிங் இன்டர்வியூஸ், பேசிக் ஆப்டிடியூட். இந்த அடிப்படை கல்வி ஒரு 10th 12th இன்ஜினியரிங் படிச்சவங்க கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதுல பாயிண்ட் நம்பர் 6 வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்லயே உங்க நாலேஜ் நீங்க வளர்த்துக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள நீங்க நல்லா கெயின் இருக்கணும். இது மேத்ஸ்ல. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கிலீஷ். நான் சொன்னேன்ல, இங்கிலீஷ் இஸ் நாட் அ நேட்டிவ் லாங்குவேஜ். நாளடைவுல கண்டிப்பா நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனால ஒருத்தர் பிழையா பேசுறதை எடுத்து பெருசு பண்ணி போடுறதுல எந்த யூஸும் கிடையாது. இங்கிலீஷ்ல மெயின் திங் ஆர்டிகல்ஸ்,